கர்த்தர் நம்மேல் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை நினைத்து நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள். மறுபடியும் சொல்லுமா? அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர். ஆமென். அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம். இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம். காயங்கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். காயங்கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. சிறையிலுள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. சிறையிலுள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும், கட்டுகளை உடைக்கணும். கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும், கட்டுகளை உடைக்கணும்.
அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர். ஆமென். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகத்தை பேர் சொல்றீங்க. ஓ, நீர் தந்த அபிஷேகம் எனக்குள்ளே இருப்பதனால சிறுமைப்பட்டவர்கள் ஏராளம் உண்டு, இருதயங்கள் நொறுக்கப்பட்டவர்கள் ஏராளம் உண்டு. உம்முடைய அபிஷேகத்தினால் எல்லாருடைய காயத்தை நான் கட்டுவேன். எத்தனை பேர் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சொல்ல முடியும்? ஓ, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. விரும்புவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. 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 அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம். ஆமென். ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர். ஆமென். அபிஷேகம் நல்லவரே, ஆவியானவர். அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர். எல்லாரும் சொல்லுவோமா? ஓ, ஆமென், ஆமென். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும், இருதயம் நொறுங்குண்டவர்களுடைய காயங்களை கட்டவும் அவர் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். அவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறது. அதை நினைத்து சொல்லுங்க. நீர் தந்த அபிஷேகம் வீணாக போகாதபடி, ஆண்டவரே, நீர் என் மேல் வைத்த அபிஷேகம் வீணாய் போகாதபடி, ஆண்டவரே, உமக்கென்று அதை நான் பயன்படுத்துகிறேன். உமக்கென்று அதை நான் பயன்படுத்துகிற ஒரு கிருபை எனக்கு வேண்டுமே. சிறுமைப்பட்டவர்களை தூக்கி விடுகிற ஒரு கிருபை, காயப்பட்டவருடைய காயத்தை கட்டுகிற ஒரு கிருபை, இருதயம் நொறுக்கப்பட்டவர்களை ஆற்றுகிற ஒரு கிருபை எங்களுக்குள்ளாக வேண்டுமே. ஆமென், 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 ஆமென். நீ தந்த அபிஷேகம் ஒரு நாள் அது வீணாய் போகக்கூடாது.
எங்கள் மேல் நீர் வைத்த அபிஷேகம் ஒரு நாளும் வீணாய் போகாதபடி அது உமக்காக பிரயோஜனப்படணும் ஆண்டவரே, உமக்காக பிரயோஜனப்படட்டும். அதிகாலை வேளையிலே எங்களை உடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் பிரயோஜனப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. இதுவரை நடத்தின தேவன் இனியும் அதிசயமாய் நடத்துவீராக. கர்த்தருடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கேட்க போகிற வார்த்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். வார்த்தை கொண்டு எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் தேவ சமூகத்திலே வந்திருப்பது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவ சமூகம் என்று சொன்னால் அநேகருக்கு இன்பமாக இருக்கும், சில பேருக்கு மன கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரில. உங்களுக்கு இன்பமாக இருந்துச்சுன்னா எல்லோரும் சேர்ந்து ஒரு அலையிலேயே சொல்லலாம். அந்த சொன்ன அம்மாவுக்கு கொஞ்சம் இன்பம் கம்மி தான். ஏன்னா நிறைய ஜபங்கள்லாம் அவங்க விட்டுட்டாங்க. ஆனாலும் இந்த ஒரு ஜபத்தில் ஒரு அலையிலேயே சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் எப்போதும் எல்லா ஜபத்துலேயும் பங்கெடுக்கிறவங்க உங்கள் அலையிலேயே வரல. பார்த்தீங்களா? இதான் பிந்தினோர் முந்தினராயும் பிந்தினோர் முந்தினராக மாறுறாங்க. சரி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. இந்த நாளிலே நாம் சங்கீதம் 109வது சங்கீதத்தை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 109. இந்த சங்கீதத்திலே 31 வசனங்கள் இருக்கிறது. சொல்லுங்க, எத்தனை வசனம்? சொல்லுங்க, என்ன சேர்ந்து சொல்லுங்க. 31 வசனங்கள் இருக்கிறது. இந்த சங்கீதத்துக்கு நம்ம ஒரு தலைப்பு கொடுக்கலாம். என்னன்னா, துன்மார்க்கனின் அழிவு. கொஞ்சம் வாய் திறந்து எல்லாரும் சொல்லலாமா? சொல்லுங்க, இந்த சங்கீதத்தின் தலைப்பு என்ன? துன்மார்க்கரின் அழிவு என்று நாம் பார்க்கிறோம். அது சங்கீதம் 109ஆம் சங்கீதத்திலே 20வது வசனம் துன்மார்க்கனின் அழிவு. சங்கீதம் 109:21 பக்தனின் ஜபம். 31 வரை ஸ்தோத்திரம். 21லிருந்து 31 வரை பக்தனின் ஜபம். சங்கீதம் 109:8 அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவது. அப்போஸ்தலர் 1:20 யூதாஸ் மேசியாவுக்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒத்து போகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்க. மேசியா எதை வச்சு அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனாலும் அவங்க மேசியாவுக்கு சொல்கிறாங்க. அவர் மனுகுலத்தின் பாவத்தை சோத்திரம் சபிக்கப்பட்ட இந்த சிலுவை மரத்திலே அவர் ஏற்றுக்கொண்டார். அதுபோல் இங்கே யூதாஸ் என்ன செய்கிறான்னா, அவன் பாவத்துக்கு அவன் என்ன செய்கிறான்? தண்டனை அனுபவிக்கிறான். அவ்வளோதான். மேசியா நம்முடைய பாவங்களுக்கு அவர் ஸ்தோத்திர தண்டனை அனுபவிக்கிறார். சார், இது இந்த சங்கீதம் யூதாஸை குறித்து அதிகமாய் சொல்லப்படுகிறது. யூதாஸை குறித்து வெளிப்படையாக நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஆகவே இப்போ நம்ம சில காரியங்கள் யூதாஸை குறித்து நம்ம பார்க்கலாம். ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு சங்கீதமாக இந்த காரியங்கள் காணப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் சங்கீதம் 109:20 படிங்க பார்க்கலாம். இதுதான் என்னை விரோதிக்கிறவர்களுக்கும் என் ஆத்துமாவுக்கு விரோதமாய் தீங்கு பேசுகிறவர்களுக்கும் கர்த்தரால் வரும் பலன். ஸ்தோத்திரம். இதை ஸ்தோத்திர தாவீது அவர் சொல்லுகிற ஒரு சங்கீதமாக, அவருடைய சங்கீதமாக இருக்கிறதுனால, தாவீது எழுதின சங்கீதமாக இருக்கிறதுனால தாவீதுக்கு எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்தது, எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலே அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை மறுபடியும் படிங்க பார்க்கலாம். இதுதான் என்னை விரோதிக்கிறவர்களுக்கும் என் ஆத்துமாவுக்கு விரோதமாய் தீங்கு பேசுகிறவர்களுக்கும் கர்த்தரால் வரும் பலன். ஆமா, கர்த்தரால் வரும் பலன். ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திரம். அந்த துன்மார்க்கனின் அழிவை குறித்து அவ்விதமாக சொல்லுகிறார்.
அடுத்து நீங்க 109:21 படிங்க. அதுல இருந்து ஆண்டவராகிய கர்த்தாவே, நீங்க வரிசையா படிக்கலாம். எப்படின்னா 121 இருந்து 31 வரைக்கும் அப்படியே படிங்க பார்க்கலாம். ஆண்டவராகிய கர்த்தாவே, ம் நீர் உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ஆதரித்து ம் உமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தருளும். ம் நான் சிறுமையும் எளிமையுமானவன், என் இருதயம் எனக்குள் குத்துண்டுகிறது. சாயும் நிழலைப் போல் அகன்று போனேன், வெட்டுக்கிளியைப் போல் பறக்கடிக்கப்படுகிறேன். உபவாசத்தினால் என் முழங்கால்கள் தளர்ச்சி அடைகிறது, என் மாம்சம் புஷ்டியற்று உலர்ந்து போகிறது. நான் அவர்களுக்கு நிந்தையானேன், அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலையை துலுக்குகிறார்கள். என் தேவனாகிய கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ணும். உமது கிருபையின்படி என்னை இரட்சியும். இது உமது கரம் என்றும், கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக. உமது அடியேனோ மகிழ கடவன். என் விரோதிகள் இலச்சியினால் மூடப்பட்டு தங்கள் வெட்கத்தை சால்வையைப் போல் தரித்து கொள்ள கடவர்கள். கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழுவேன். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் இன்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பார்சத்தில் நிற்பார். இந்த வசனங்கள் பக்தனின் ஜெபம். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஜெபம்? ஒரு பக்தனின் ஜெபம் என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த பக்தனின் ஜெபம், இந்த 10 வசனங்களும் அவ்விதமாய் சொல்லப்படுகிறது. இப்பொழுது 109:8 படிங்க பார்க்கலாம். அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவது, அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவது, அவன் உத்தியோகத்தை வேறொருவன் அவனுடைய உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன். இது யூதாஸ் காலங்களில் நடந்துச்சு பார்த்தீங்களா? யூதாஸ் குறைஞ்ச வயசுல அவரு போயிட்டாரு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெறக்கடவன். பெற்றான் பார்த்தீங்களா? பெற்றானா இல்லையா? யூதாசுடைய உத்தியோகத்தை வேற ஒருத்தன் வாங்கினானா? ஐயோ ஒண்ணுமே தெரியலையே, இந்த மக்கள் அப்படியே முழிக்கிறாங்களே. சொல்லுங்க, வேதத்தை படிக்கலையா நீங்க? ஒழுங்கா பைபிள் படிக்கலையா? எவ்வளவு கேட்டாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாம இருக்க. ஸ்தோத்திரம். சொல்லுங்க, இந்த வசனத்தை திரும்ப படிங்க. உங்களுக்கு வசனம் எல்லாம் புரியல நினைக்கிறேன். அவன் நாட்கள் கொஞ்ச காலமாக கடவுது, அவனுடைய நாட்கள் கொஞ்சமாக கடவுது, அவன் உத்தியோகத்தை வேறொருவன் அவனுடைய உத்தியோகத்தை வேறொருவன் பெறக்கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப யூதாசுக்கு நீடித்த ஆயுள் இருந்துச்சா? சொல்லுங்க, என்ன ஆயுள் இருந்தது? கொஞ்சம் ஆயுள் தான் இருந்தது. சரி, அப்புறம் அடுத்தது அவனுடைய உத்தியோகத்தை வேறொருவன் பெறக்கடவன் என்று சொன்னது. அது நடந்துச்சா? யூதாஸ் வாழ்க்கை நடந்துச்சா? அவனுக்கு அப்புறம் யார் அவன் ஸ்தானத்துல வந்தது? அது கூட தெரியல. அவனுக்கு அப்புறம் சீட்டு போட்டு ஒருத்தனை தேர்ந்தெடுத்தாங்க. அவன் ஸ்தானத்துல வேற ஒருத்தன் வந்தானா? ஆண்டவரே சீக்கிரம் சொல்லுங்களேன். சரி, இந்த மாதிரி தீர்க்க தரிசனமாக அவனை குறித்து உண்டான வேத வசனங்களை இப்ப நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். இப்பொழுது நீங்கள் மார்க்கு சுவிசேஷம் படிக்க பார்க்கலாம். 3:13 படிங்க. 3:13. பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்திலே வரவழைத்தார். ஏன்னா நல்லா கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து தமக்கு சித்தமானவர்களை அன்னைக்கு வரவழைத்தார் என்றால் அன்னைக்கு யூதாஸ் நல்ல நிலைமையில தான் இருந்தான். நல்லா கவனிக்கணும், நல்ல பொறுப்பா இருந்தான். காசு விஷயத்துல எல்லாமே நல்ல ஒரு பொறுப்பாளியா இருந்தான். அவன் வந்த பொழுது இயேசுவினிடத்துல அவ்வளோ பட்சமாய் பழகினான், பேசினான். அவனுடைய அப்ரோச், அவனுடைய பழக்க வழக்கம் இயேசுவுக்கு பிடித்துதான் அவனை அதில் சேர்க்கிறான். அவருக்கு சித்தமான ஒருவனாக அவன் மாறுகிறான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 1:20 படிங்களேன். அப்போஸ்தலர் 1:20 படிங்க. அப்போஸ்தலர் 1:20.
சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவுது. சங்கீத புஸ்தகத்திலே சொல்லி இருக்கிறது அவனுடைய வாசஸ்தலங்கள் பாழா கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் ஒருவனும் அவனுடைய வாசஸ்தலத்திலே வாசம் பண்ணாதிருப்பானாக, அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிக்கணும். சங்கீதம் 109:8 சொல்லப்பட்ட அந்த காரியம் வந்து அப்போஸ்தலர் 1:20 சொல்லியிருக்கு. நல்லா கவனிக்கணும். அன்னைக்கு ஸ்தோத்திரம் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வரும்போது இப்படி சொல்லியிருக்கிறதே என்று சொல்லுகிறார். அப்போ ஏற்கனவே சங்கீத புஸ்தகத்தில் இவனை குறித்து சொல்லியிருக்கிறதே என்று அழகாக சொல்கிறார் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் லூக்கா சொல்றாரு. லூக்கா வந்து இதை எழுதும்போது அந்த யூதாசை குறித்து அவரை சொல்லும்போது அழகா சொல்றாரு பாருங்க, எவ்வளோ மகிமையா சொல்றாரு பாருங்க. அல்லேலூயா. ஆகவே இவனுடைய கொஞ்சமாக கடவது, இவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன். இந்த வசனங்களை சங்கீதக்காரன் சொன்னதை, சங்கீதக்காரன் தாவீது சொன்னதை லூக்கா வந்து அவருடைய காலங்களில் அதை எடுத்து சொல்லுகிறார். அந்த சம்பவம் நடந்த பிறகு அவர் எடுத்து சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்கள். அப்ப ஒவ்வொரு வேத வசனத்துக்கும் நமக்கு நல்ல சரியான பதில் நமக்கு காத்திருக்கிறது. இப்ப இங்க மார்க்கு சொல்லும் போது சொல்றாரு, அவன் ஸ்தலம் என்ன செய்ய கடவுது சொல்லுங்க, அவனுடைய ஸ்தலம் பாழா கடவுது என்றெல்லாம் சொல்றாரு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு தமக்கு சித்தமானவர்களை தெரிந்து கொள்றார். நல்லா கவனிக்கணும். தமக்கு சித்தமானவர்களை அவர் தெரிந்து கொண்டு அவர் வந்து சிறப்பாக அந்த சீடர்களை வழிநடத்தி வருகிறார். 3 வருஷம் நல்லா அருமையா வழிநடத்தி வருகிறார். 3 வருஷமும் நல்லா அருமையா தம்முடைய பிள்ளைகள் சீடர்கள் அவருடைய பாதையிலே கடந்து வருகிறார்கள். நீங்க இப்ப சங்கீதம் 109:9 படிங்க பார்க்கலாம். அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும், பாருங்கள், அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி விதவியுமாக கடவர்கள், அவனுடைய மனைவி விதவியுமாக கடவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே இந்த காரியங்கள் வந்து சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார் என்றால் அது வந்து யூதாஸ் காரியத்தை குறித்து உண்டான முழுமையான ஒரு தீர்க்க தரிசனம். ஸ்தோத்திரம். அப்படி நீங்க சங்கீதம் 17 படிங்க. சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போம். அதான் பாருங்கள், சாபத்தை அவன் விரும்பினான். சாபத்தை விரும்பிதான் அவன் எல்லா விஷயத்தையும் அவன் ஆண்டவருக்கு விரோதமாக அவன் செய்கிறான். சாபத்தை விரும்பாம அப்படி செய்ய முடியாது. அவன் விரும்பி இருக்கிறான். ஒரு விஷயத்தை செஞ்சா நமக்கு சாபம் வரும்னு தெரியாதா? திருடனா வரான்னு தெரியாதா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக இன்னொருத்தன்ட்ட போய் நான் போட்டு கொடுக்குறோமே, அது தெரியாதா? தெரியும். ரெண்டகம் பண்ணதில் எவ்வளோ பெரிய பில்லி சூன்யத்துக்கு சமன்னு சொல்லுது பாருங்க. அவ்வளோ பெரிய வேலையை அவன் செய்கிறான். ஸ்தோத்திரம். ஆனால் வந்து என்ன செய்யலை, மனசில் சாபம் வரும் என்று தெரியுது. அது தெரிஞ்சும் கூட அவன் என்ன செய்யறான், மனப்பூர்வமாக அதை போய் செய்கிறான். அந்த வேலையை செய்து சாபத்தை விரும்பி ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனார்கள். பார்த்தீங்களா, ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனார்கள். அல்லேலூயா. சாபத்தை விரும்பி ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனவன் தான் யூதாஸ் காரியோத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அவனுக்கு என்ன நடந்தது? யோவான் சுவிசேஷம் 13:2 படிங்களேன். யோவான் சுவிசேஷம் 13:2. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து, நல்லா கவனிங்க, சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி, அவரை இயேசுவை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு, அவனுடைய இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில். பாத்தீங்களா, பிசாசானவன் யூதாசனுடைய இருதயத்தை வந்து தூண்டி விடுகிறான். தூண்டி விட்ட பிறகுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா, அப்ப ஒரு தேவ ஸ்தலத்துல இருந்தவனுக்கு, கர்த்தரோடு இருந்தவனுக்கும் பிசாசுக்கும் ஒரு தொடர்பு அங்கே இருக்கிறத ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். அந்த பிசாசுடைய தொடர்பு இருக்கிறதுனால தான் அவன் வந்து அதை தூண்டி விடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, தொடர்பு இல்லாமல் சாத்தான் யாரையும் வந்து தொடமாட்டான். பிசாசு வந்து சீக்கிரமா ஒருத்தனை வந்து தொடமாட்டான். இன்னொருத்தன் காரியத்தில் வந்து சீக்கிரம் தலையிட மாட்டான். அவனுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும். அந்த தொடர்பை வைத்து தான் அவன் உள்ள வருவான். பார்த்தீங்களா, அந்த தொடர்பை வச்சு தான் அவன் உள்ள வரான். சோத்திரம். யோசிச்சு பாருங்க. சோத்திரம். சர்ப்பம் கூட ஆரம்ப காலத்தில் ஏதேன் தோட்டத்தில் சோத்திரம் பிசாசு வந்து கேட்டான். கேட்டப்ப என்ன செய்யணும்? சர்ப்பம் என்ன செஞ்சிருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். கேட்டான், நான் வரேன், உனக்குள்ள வந்துடுறேன், நீ என்ன சுமந்துட்டு போ,
என்றெல்லாம் சொல்லி சர்ப்பத்துக்கிட்ட கூல் பண்ணி பேசி எப்படியோ சர்ப்பத்தை சம்மதிக்க வச்சிடுறான். அந்த சர்ப்பம் என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம்? காட்டுக்கு ஒரு ராஜா இருக்காரா இல்லையா? ஐயோ, ஒண்ணுமே தெரியாதுங்களா உங்களுக்கு? காட்டுக்கு ராஜா இருக்காரா இல்லையா? அவர்கிட்ட நான் கேட்டுதான் சொல்லணும்னு சொல்லணுமா இல்லையா? இந்த சர்ப்பம் உடனே என்ன பண்ணிடுச்சு? அவனுக்கு முழு சம்மதத்தை கொடுத்துருச்சு பிசாசுக்கு. இப்ப சொல்லுங்க, எல்லாம் அந்த அந்த ஒரு எப்படா சில காரியம் பண்ணலாம் அப்படி ஒரு ஏக்கத்தோட தான் அந்த சர்ப்பம் இருந்திருக்கு போல் இருக்கு. அதனால இந்த சர்ப்பத்தை பாருங்க, எவ்வளோ அருமையா தந்திரமா சாத்தானுக்கு இடம் கொடுத்துச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். சாத்தானுக்கு இடம் கொடுத்ததுனால தான் அது உள்ள வந்துச்சு. அதுக்கு அது என்ன செஞ்சிருக்கணும்? அது உள்ள இடம் கொடுத்துருக்க கூடாது. இடம் கொடுக்காம அது என்ன பண்ணியிருக்கணும்? இல்லை, நான் வந்து இங்கே ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நான் கேட்டு தான் என்ன செய்யணும் சொல்லணும்னு சொல்லி அதை அனுப்பி விட்டுருக்கலாம். ஆனால் சர்ப்பம் அதுக்கு இடம் கொடுத்துருச்சு. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. சர்ப்பம் அதுக்கு இடம் கொடுத்துச்சு பாருங்க. சோத்திரம். இப்போ யூதாசு வந்து என்ன பண்ணிட்டான்? சாத்தான் வந்து சூண்டி விடுறான்னா சும்மா இல்லை. சோத்திரம். ஏற்கனவே அவனுக்கு ஏதோ ஓடிட்டு இருந்திருக்கு உள்ள. சோத்திரம். என்ன இவர் எங்கே போனாலும் அற்புதம் செய்கிறாரு, எங்கே போனாலும் அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாரு, எப்போ பார்த்தாலும் இவருக்கு பின்னாடியே போக வேண்டியதாக இருக்குது. சோத்திரம். லூசிஃபருக்கு வந்த அந்த எண்ணம் இவனுக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் என்ன செஞ்சான்? சாத்தான் அழகாக வந்து உள்ளே வந்து உட்காந்து தூண்டி விட்டான். தூண்டி விட்ட உடனே சோத்திரம் யூதாசுக்குள்ளே சாத்தான் என்ன செஞ்சான் சொல்லுங்க? புகுந்தான்னு சொல்லியிருக்கு. ஸ்தோத்திரம். ஆகவே படிங்க பார்க்கலாம். 13 படிங்க. லூக்கா சுவிசேஷம் 22 அதிகாரம் 3 வசனம் படிங்க. லூக்கா 22:3. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத் என்னும் 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத்துக்கும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். ஸ்தோத்திரம். எப்படிங்க? ஃபர்ஸ்ட் அவன் வேலை என்ன? தூண்டி விடுறது. தூண்டி விட்டுட்டு அப்புறம் தான் வந்து புகிடுறது. அல்லேலூயா. அது யூதாசுக்கு வாழ்க்கையில அது அப்படியே நடந்துச்சு பாருங்க. சாத்தான் கிட்ட இருந்து தூண்டி விடுவான், அப்புறம் வந்து என்ன செய்வான்? பிளேஸ் ரெடி பண்ணி வந்த அற்புதமா உட்காந்துக்குவான். சோத்திரம். இது நிறைய பேருக்கு தெரியாது. சோத்திரம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நான் வந்து நல்லவன், எனக்கும் வந்து சாத்தானுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் நல்லா கவனிக்கணும், சாத்தானுடைய விஷயத்துல யாரெல்லாம் பங்கெடுக்கிறாங்களோ அவங்க எல்லாமே சாத்தானால் தூண்டி விடப்பட்டு, சாத்தானால் அங்கீகரிக்கப்பட்டு, அவனால் ஆளுகை செய்யப்படக்கூடியவர்கள் தான். ஆகவே கண்டிப்பா இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஒரு ரகசிய தொடர்புன்னு வச்சுங்களேன். அண்ணா காய்பாவுக்கு முன்பாக இவன் போய் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குறேன்னு சொல்றான்னா இது எவ்வளோ பெரிய சோத்திர நிலைமை பாருங்க. சாத்தான் வந்து உள்ள புகுந்து அவனை சோத்திரம் ஒரு வழி பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டான். ஆனா சாத்தான் புகுந்ததை அவன் என்ன செஞ்சிட்டான்? உலகத்துல எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி தானே நமக்கு, உலகத்துல எல்லாரும் செய்யற மாதிரி தானே நமக்கு, உலகத்துல எல்லாருக்கும் வர்றது மாதிரி தானே நமக்கு வருது என்று சொல்லி, உலகத்துல உள்ளவெல்லாம் காதல் பண்ணா நமக்கு என்ன, அதே போல நாமும் காதல் பண்ணா நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தானேன்னு சொல்லி, உலகத்துல எவனும் செய்யாததான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா எல்லாரும் செய்யக்கூடியதானே நாங்க பண்ணிட்டு இருக்கோம் என்று சொல்லுகிறார்கள். ஸ்தோத்திர. ஒரு மகள் பெற்றோருக்கு விரோதமாக ஒரு ஸ்தோத்திர காதல் பண்ணி ஸ்தோத்திர ஒருவனோடு பல இடங்களையும் சுத்தி பார்த்துட்டு எல்லாம் வந்திருக்கிறான். அப்ப பாருங்க, அங்க உள்ளவங்க என்ன சொல்றாங்க? சோத்திர, நீ செய்தது மகா பெரிய தப்புன்னு சொன்ன போது என்ன சொல்லுகிறா? ஏன்னா யாரும் செய்யாதையா நான் செஞ்சேன்? பாருங்கள், ஒரு வயசுக்குள்ள பேசுற பேச்சா அது? சோத்திர. நான் எல்லாரும் செய்யாத நான் செஞ்சுட்டு இருக்கேன், எல்லாம் அவங்கவுங்களுக்கு அவங்களுக்கு லவ்வரை தேர்ந்தெடுக்க ஒன்றும் தகுதி இல்லையா, அவங்களுக்கு ஒன்றும் நியாயம் இல்லையா, ரைட் இல்லையான்னு சொல்லி ஒரு ஸ்தோத்திர ஒரு 19 வயதுடைய பிள்ளை இந்த ஒரு 17 வயதுடைய பிள்ளை எப்படி கேட்டால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. 17 வயது முடியலை, அந்த மாதிரி உள்ள பிள்ளைகள் இன்னைக்கு சாத்தான் தூண்டி விடப்பட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பிளேஸ் ரெடி பண்ணி அங்கே போய் அமர்ந்துக்கிறான். சோத்திரம். அமர்ந்துக்கிட்டு பெற்றோருக்கு விரோதமாக, அடுத்து அவங்களுடைய ஜீவியத்துக்கு விரோதமாக, தங்களுடைய எதிர்காலத்துக்கு விரோதமாக பல காரியங்களை பண்ணி அப்படி கொண்டு போய் விட்டுறான் நடு சந்தையில். சோத்திரம். இது இந்த பிள்ளைகளுக்கு புரிய மாட்டேங்குது. சோத்திரம். பேய் பூந்துட்டான்றத தெரியல. சோத்திரம். என்னைக்கு நம்ம வந்து ஸ்தோத்திரம் தகப்பனுக்கும் தாய்க்கும் விரோதமாக துரோகம் பண்ணுறோமோ அன்னைக்கே நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆமாம், சாத்தானுக்கு இடம் கொடுத்தாச்சு.
ஆமா, ஏதேன் தோட்டத்துல சர்ப்பம் எப்படி சாத்தானுக்கு இடம் கொடுத்துச்சோ அது போல நம்ம இடம் கொடுத்துட்டோம். இனிமே தோட்டத்துல ஒரு அமைதி இருக்காது. சோத்திரம். இனிமே ஏதேன் தோட்டத்துல ஒரு அமைதி இருக்காது. இருக்கிற அமைதியெல்லாம் இழக்க வேண்டியதுதான். சோத்திரம். அவ்வளவுதான். சோத்திரம். என்னைக்கு சோத்திரம் சர்ப்பம் அந்த சாத்தானுக்கு இடம் கொடுத்துச்சோ அன்னையிலிருந்து தோட்டத்தில் உள்ள நிம்மதியெல்லாம் போயிடுச்சு. சோத்திரம். அநேக குடும்பங்கள்ல இப்படிப்பட்ட சீரழிவுகள் வருவதற்கு காரணம் இந்த மாதிரி பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவங்க பிள்ளைகள் இருக்கிறதுனாலதான். பெற்றோருக்கு இருக்கிற மதிப்பும் மரியாதையும் போய் அந்த குடும்பத்தினுடைய தரம் கெட்டு அந்த குடும்பத்தினுடைய எல்லா சூழ்நிலையும் பாதிக்கப்பட்டு கடைசியா அந்த குடும்பம் ஒரு கெட்ட பெயரோடு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையில தள்ளப்படுகிறார்கள் கர்த்தருடைய பிள்ளையே. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் நியாயம் என்று சொல்லுகிறார்கள். நியாயம் தானே, இதெல்லாம் நியாயம் தானே. சோத்திரம். இதெல்லாம் நியாயம் தானே. அதுக்கு என்னத்துக்கு பெற்றோர், அதுக்கு என்னத்துக்கு பெற்றோர்? தலைவன் இல்லாத இருந்தோம் எறும்பு எப்படி ஓடு தெரியுமா? பவுஞ்சு பவுஞ்சா, தனி தனியா, கோடு கோடா, நீட் நீட்டா, ஒரு வகையா, ஒரு ஸ்தோத்திரம் வரியா அழகா போகுது பார்த்தீங்களா? அதுக்கு தலைவனே இல்லையா? அதனால்தான் சாலமன் சொல்லும்போது சொல்றாரு, எலும்பு இடத்துல போய் கத்துக்கன்றார். எப்படிங்க? எறும்பு இடத்துல போய் கத்துக்க, தலைவனே இல்லை. அதெல்லாம் எவ்வளோ அழகா போயிட்டு அழகா வருது. ஆனா உனக்கு ஒரு அப்பா இருக்கு, அம்மா இருக்கு, நடத்துறவங்க இருக்காங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு நீ யூதாஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க அருமையான தெய்வ பிள்ளையே. இந்த மாதிரி சாத்தானுக்கு இடம் கொடுக்கிற அந்த அனுபவங்கள் இருக்கவே கூடாது. ஸ்தோத்திரம். ஏனென்றால் இது நம்ம இண்டிவிஜுவல் ப்ராப்ளம் நம்ம சொல்லிடுறோம். இது இண்டிவிஜுவல் ப்ராப்ளம் இல்லை, உன் எதிர்கால ப்ராப்ளம். ஸ்தோத்திரம். உன் எதிர்காலங்கள் பாதிக்கப்படுகிற அனுபவத்திலே காணப்படுகிறது. ஏனென்றால் நீங்கள் அப்படி செய்வதனாலே பெற்றோருடைய மனம் உடைந்து போகிறது. இத்தனை ஆண்டு காலம் இந்த பிள்ளையை நம்ம தூக்கி வளர்த்து எல்லாம் செய்தோமே, இந்த பிள்ளைக்கு நம்ம மேல் நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டதேன்னு சொல்லி அவர்களுடைய ஆத்திரம் அதிகரித்து அவர்கள் மனசளவில் உங்களை சபிக்கிறதற்கு ஏதுவாக அவர்கள் உருவாகி விடுகிறார்கள். சில பேர் ஒரு அமைதியாக விட்டிருந்தாலும் கூட அதுவும் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ப்ராப்ளத்தில் வரும்போது அன்னைக்கும் அவர்கள் அதை குத்தி காட்டுவார்கள். நீயே தானே பிள்ளை தெரிந்து கொண்ட, நீயே அனுபவிச்சு கண்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். ஸ்தோத்திரம். யாரும் இங்க கிட்ட நிற்க போறதில்ல. கடைசி வரைக்கும் தீமை அனுபவிக்க போறது நீங்க தான். ஸ்தோத்திரம். அதனால நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ ஒரு வேலை வேணா உங்க பெற்றோர் வழி இல்லாம சம்மதிக்கலாம், பரவாயில்ல, போ உன்னுடைய ஆசைப்படி செய், உன்னுடைய விருப்பத்தின்படி செய் என்று சொல்லிடலாம். ஆனால் அருமையான தெய்வ பிள்ளையே, உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அங்கே பெற்றோர் நிற்க மாட்டாங்க. சோத்திரம். கண்டிப்பாக நிற்க மாட்டாங்க. அப்போ சொல்லி காட்டுவாங்க, என்ன தெரியுமா, நீயா தேர்ந்தெடுத்த, அதுதான் உன் வாழ்க்கை இப்படி போச்சுன்னு சொல்லி அன்னைக்கு அவங்க பேசுவாங்க. பார்த்துங்க அருமையான தெய்வ பிள்ளையை. சாத்தான் உங்கள் இருதயத்தில் அமரக்கூடாது. அவனுக்கு இடமே நீங்கள் கொடுக்கக்கூடாது. சோத்திரம். சர்ப்பம் இடம் கொடுத்துச்சுன்னா அது அறிவில்லாத ஜென்மம் கொடுத்துருச்சு. உனக்கு 6 அறிவு கொடுத்தோம், நீ எதுக்கு இடம் கொடுக்குற? பேய்க்கு நீ எதுக்கு இடம் கொடுக்குறன்ற. ஸ்தோத்திரம். குடும்ப கௌரவத்தை கெடுத்து குடும்பத்தை சின்ன பின்னமாக்கி குடும்பத்தினுடைய எல்லா தரத்தையும் கெடுத்து ஸ்தோத்திரம் வீணாக்குகிறதற்காக உனக்கு கடவுள் இந்த பூமியை கொடுத்தாரு. உனக்கு கெடுக்கிற வேலை தானா, கட்டுற வேலை இல்லையா? ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அப்படி கிளம்பி இருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். குடும்பத்தை கெடுக்கிறதும் பெற்றோருடைய பெயரை கெடுக்கிறதும் உங்கள் எதிர்காலங்க வாழ்க்கையை அழித்து கொள்கிறதும் சாத்தான் எவ்வளவு தீவிரமா அதெல்லாம் செஞ்சுட்டு வரான் தெரியுமா? ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நல்லா யோசிச்சு பாருங்க. பிசாசானவன் இருதயத்தை தூண்டி விட்டது மாத்திரமல்ல, அவனுக்குள்ளும் புகுந்து விட்டான். புகுந்து விட்டான். புகுந்தா என்ன கெதி தெரியுமா? சாத்தான் ஒருத்தனுக்குள்ள புகுந்தா என்ன கெதி தெரியுமா? ஸ்தோத்திரம். உருப்பிட்டானா யூதாசு, கடைசியா போய் என்ன செஞ்சான்? நாண்டு கொண்டு சேர்த்தான். அவனுடைய நாட்கள் அவ்வளோ சீக்கிரமாக போய்விட்டது. ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் சோதரம், சாபம் 12 வழிகளில் வருகிறதா. சோதரம். நல்லா கவனிங்க. சாபம் 12 பாதைகள் வழியாக உள்ள வருதான். 12 வழி அந்த சாபங்கள் நமக்குள்ள வருகிறது. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அதில் என்ன சொல்றாரு? ஸ்தோத்திரம். 12 வழிகளில் வருகிறது. ஆரார் என்கிற சொல் உச்சரிக்கப்பட்ட சாப வார்த்தை. அது எபிரேய சொல். அது ஸ்தோத்திரம். ஆரார் அது எப்படி? ஆரார் என்றால் அது ஒரு உச்சரிக்கப்பட்ட, அது ஒரு சாபம். சாபம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை அநேகருக்குள்ள அது உள்ளே ஸ்தோத்திரம் பாலாய் போய் கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உச்சரிக்கப்பட்ட சாப வார்த்தை ஆரார். ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை
கடந்து வந்து இன்னைக்கு ஸ்தோத்திரம் ரொம்ப ஒரு அழிவை அவர்கள் மத்தியிலே ஏற்படுத்தினது. ஸ்தோத்திரம். ஒன்று, அவர்களின் வாய் தன் முதல் சாபம். முதலாவது வந்து இந்த சாபம் வந்து அவங்களுடைய வாய். அந்த வாய் வழியாக அந்த சாபம் உள்ளே செல்கிறது. பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். வாய் வழியாக சாபம் உள்ளே செல்கிறது. நீங்கள் அதை பார்க்கலாம். பேதுரு என்ன பண்ணாரு சொல்லுங்க? பேதுரு என்ன பண்ணாரு? ஆண்டவரை மறுதலிச்சாரு. இப்போ இந்த சாபம் எங்க போச்சு? யார் வழியா போச்சு? வாய் வழியா போச்சு. சொல்லுங்க, யார் வழியா போச்சு? வாய் வழியா போச்சு. வாய் வழியா போய் இன்னைக்கு பேதுருவை சாபத்துக்குள்ளாக்கி சீசன் என்கிற இடத்திலிருந்து வெளியே தள்ள வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. சீசன் என்கிற அந்த இடத்திலிருந்து அவர் அந்த பாவ மன்னிப்பை பெறுவரை அவர் தள்ளப்பட்டிருந்தார். அந்த சாபம் உள்ள பூந்த பிறகு அவர் சீசன் இல்லை. அவர் சீசன் என்கிற இடத்திலிருந்து வெளியாயிட்டார். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போதும் அந்த சீசனுங்கிற அபிஷேகம் இருக்குமா? இருக்காது. சீசனுங்கிற அபிஷேகம் அவரோடு கூட இருக்கிறவர்கள் தான் சீசர்கள். சோத்திரன். அவரோடு கூட இருக்கிறவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அவரோடு கூட நடக்கிறவங்க தான் அழைக்கப்பட்டவங்க. எல்லாரும் இல்லை. சோத்திரன். அங்கே நடந்தது பாருங்க. என்ன செய்கிறாரு பாருங்க. பேதுரு சீசனாக அன்னைக்கு இருக்க முடியாமல் போயிடுச்சு. ஸ்தோத்திரன். ஏன்னா அந்த வார்த்தை வழியாக தான் பிசாசு உள்ளே போகிறான். அநேகருக்கு வார்த்தை வழியாக தான் உள்ளே போகிறான். ரொம்ப பேசக்கூடாது. மனுஷனுடைய வார்த்தைகளை ரொம்ப குறைக்கணும். பேசி பேசி அநேகர் என்ன செய்கிறாங்க? அழிந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் முன்னேற முடியாது. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம குழியில் கொண்டு தான் இறக்குமே தவிர நமக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்காது. அதனால் பேசுகிற வார்த்தையை குறைக்கணும். முதலாவது ஊழியக்காரங்களாக இருந்தாலும், விசுவாசிகளாக இருந்தாலும், குடும்ப தலைவியாக இருந்தாலும், தலைவனாக இருந்தாலும் பேசுகிறத குறைக்கணும். ஸ்திரீகள் தான் ரொம்ப பேசுகிறாங்கன்னு உலகமே சொல்லுது. ஆமாம், விஞ்ஞான ரீதியில் அதிகமாக பேசுகிறது யார் தான்? பெண்கள் தான். ஸ்தோத்திரம். பெண்கள் தான் ஓவராக பேசுகிறாங்க. அது நமக்கு நல்ல தெரிஞ்ச விஷயம். ஏன்னா ஸ்தோத்திரம், அவங்க எப்போதும் ஸ்தோத்திரம் பேசிகிட்டே இருக்கிறது தான் அவங்களுக்கு வேலை. அதனால் பெண்கள் இன்றைக்கி அதிகமாக பேசுகிறதை நம்ம உலகமே அறிந்திருக்கிறது. அதனால் பெண்கள் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்கள். கேயாசி என்ன பண்ணா? பணத்தின் வழியாக பிசாசு உள்ளே போனான். சொல்லுங்கள், கேயாசி வாழ்க்கையிலே பணத்தின் வழியாக உள்ளே போனான். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 25லேருந்து 27 நீங்கள் படிச்சீங்கன்னா கேயாசியுடைய வாழ்க்கையில பணம், அதன் வழியாக சாத்தான் உள்ளே புகுந்தான். பார்த்தீங்களா? அதன் வழியாக சாத்தான் உள்ளே புகுந்தான். சோத்திரம். புகுந்து அவனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணான்? அவன் கெடுத்து குட்டிச்சோராக்கிட்டான். சோத்திரம். அவனால அவனுடைய சந்ததியும் பாதிக்கப்பட்டது. சொல்லுங்க, அவனால அவன் சந்ததியும் பாதிக்கப்பட்டது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர் என்கிற அந்த விஷயத்தை நாம் பார்க்கிறோம். நீங்கள் வாசிங்கள். அப்போஸ்தலர் 1:18 படிக்க பார்க்கலாம். யூதாஸ் என்ன செஞ்சா பாருங்க. படிங்க. அப்போஸ்தலர் 1:18. அநீதத்தின் கூலியினால் அநீதத்தின் சம்பாதித்து கூலியைக்காக சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. பாருங்க, இதெல்லாம் எவ்வளவு வேகமான காரியம், எவ்வளவு ஒரு மோசமான காரியத்துல போய் விழுந்திருக்கான் பாருங்க. பணம். சோதரன். சொல்லுங்க, என்னது? பணம். பணத்தின் வழியாக, வாயின் வார்த்தையின் வழியாக, பணத்தின் வழியாக சோத்திரம் இப்படி போய் விழுந்துட்டான் யூதாஸ். இப்படி போய் விழுந்து இன்னைக்கு அவன் பாதிக்கப்பட்டுட்டான். பண ஆசை தான் அவனுக்கு காரணமே. இருக்கிறது போதும் என்கிற மனதோடு இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைய. பண ஆசை எல்லாத்தையுமே வேறு. அதனால அதிலிருந்து நம்ம வெளியே வரவே முடியாது. பணத்துக்காக எதையுமே நம்ம பண்ணக்கூடாது. பண ஆசையை நீங்க வெறுக்கணும். சோத்திரம். உபதேசம் பண்றேன்னா ஆண்டவர் சாட்சியாக நான் இதை வெறுத்ததுனால தான் உங்கள்கிட்ட நான் பேசுறேன். எனக்கு பணத்தை குறித்து எந்த விதமான ஆசையும் கிடையாது. கடவுள் சாட்சியா சொல்றேன், எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. பணத்துக்காக நான் யார்கிட்ட போய் நின்றதும் கிடையாது. இவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டியிருக்கிறோம், ஒரு தண்டி போய் நான் பிச்சை எடுக்கவும் இல்லை. ஒரு தண்டி போய் நான் பிச்சை எடுக்கலை. என் எஜமான்ட்ட முட்டி போட்டு கேட்டேன். அவர் கொடுத்தது தான் இதெல்லாம். சோத்திரம். அற்புதம் செய்து கொடுத்தது தான். வேற யாருக்கிட்டையும் போய் ஐயா இந்த மாதிரி ஒரு ஆலயம் கட்டுறேன், எனக்கு ஒரு டொனேஷன் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அநேகர் சொன்னார்கள், நீ அப்படி செய் இப்படி செய்யின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு மனசு இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2-3 முறை ட்ரை பண்ற மாதிரி சரி அப்படி செய்யலாங்கிற ஒரு எண்ணம்லாம் வந்துச்சு. ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுது. ஸ்தோத்திரம். அதனால வாங்கின அந்த டொனேஷன் புக்கெல்லாம் அடிச்சு எல்லாத்தையும் சுக்குனா கொளுத்தி எரிச்சு போட்டேன்.
எரிச்சு போட்டேன். அதில் சில விசுவாசிகள் டொனேஷன் புக் எடுத்துகிட்டு போய் அதை அப்படியே வசூல் பண்ணி அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. சோத்திரன். அதில் எனக்கு 2 பேரும் ஞாபகம் இருக்குது. சோத்திரன். திருச்சியில் ஒருத்தர் வசூல் பண்ணுறேன்னு எடுத்துகிட்டு போனார். திருச்சியில் நான் வேலைக்கு போகிறேன் மார்க்கெட்டுக்கு, அங்கே போய் நான் வசூல் பண்ணி கொண்டு வரேன்னார். இது வரைக்கும் கொண்டு வரல. சோத்திரன். ஸ்தோத்திரன். அவர் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போனார். சோத்திரன். ஒரு ஆர்சி கிறிஸ்தவன் ரட்சிக்கப்பட்டு வேற ஒரு சபையிலேருந்து நம்ம சபைக்கு வந்தான். அவன் நான் செய்கிறேன் பாஸ்டர்னா அவனும் அப்படியே வசூல் பண்ணி அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். இதெல்லாம் என்கிட்ட வரவே இல்லை. சோத்திரன். அதனால தான் அதோட பிடிச்சி எல்லாத்தையும் கொளுத்திட்டேன். சோத்திரன். அடுத்தவங்களையும் கெடுக்கிற ஒரு காரியம் அது என்று சொல்லி எல்லாத்தையும் பிடிச்சி கொளுத்திட்டேன். ஆகவே அந்த மாதிரி புக்கு கூட நான் பயன்படுத்தலை. முழங்காலம் மாத்திரம்தான் பயன்படுத்தி இந்த ஸ்தோத்திர ஆசீர்வாதங்களை கர்த்தரிடத்தில் வாங்கினேன். ஸ்தோத்திரம். மற்றபடி ஸ்தோத்திரம் எனக்கு இந்த மற்றவங்கள்ட்ட போய் நிற்கிற விஷயம் பிடிக்காது. ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தில் ஆரம்ப காலத்தில் இருந்து 32 வருஷம் வெற்றிகரமாக ஓட்டி இருக்கிறேன். ஆனால் யாருக்கிட்டையும் போய் நான் ஒரு விசுவாசிகள்கிட்டையோ அல்லது புறஜாதிகள்கிட்ட போய் என்ன செய்யறதில்லை. நான் இப்படி தேவைக்காக என்னுடைய அத்தியாவசிய தேவைக்காக நான் உங்கள்கிட்ட போய் நின்னதில்லை. அப்படி நிற்கவும் மாட்டோம். சோதரன். ஆலயம் வேலை நடக்கும்போது ஒரு சில காரியங்கள் முன்ன பின்னாகும், அதை உடனே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். மற்றபடி வேற எதுலேயுமே ஆண்டவர் என்னை கடங்காரனா வைக்கல. ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். பிசாசு உள்ள வந்தாதான் இதெல்லாம் நமக்கு வரும். அதனால பண ஆசை மாத்திரம் நமக்கு இருக்கக்கூடாது. ஆனால் நான் பண ஆசைப்பட்டு என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், பண ஆசைப்பட்டிருக்கலாம். ஸ்தோத்திரம். ஜெர்மன்ல இருந்து ஸ்தோத்திரம் வந்தாங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தாங்க. வந்து சொன்னாங்க 35 லட்சம் போட்டு உன் ஆலயத்தை நான் கட்டித்தரேன். நீ ஒரே ஒரு போர்டை மாத்திரம் ஏசியேங்கிற போர்டை மாத்திரம் எடுத்துட்டு மம்ரோ சர்ச் அப்படின்னு சொல்லி ஒய் மம்ரோ சர்ச்சுன்னு அந்த போர்டை மாத்திரம் நீ வச்சா போதும். வேற எதுவுமே நீ செய்ய வேண்டாம். உன் இடத்த கூட நீ எழுதி கொடுக்க வேண்டாம். நீ அப்படியே இரு. மம்ரோ சர்ச்சுன்னு ஒரு போர்டு மாத்திரம் வச்சின்னு சொன்னா நான் உனக்கு என்ன பண்றேன், கண்டிப்பா 35 லட்சம் போட்டு சர்ச் கட்டித்தரேன் தான் சொன்னாங்க. அந்த வெள்ளைக்காரனுக்கெல்லாம் நான் தான் என்னுடைய செலவில் என்ன செஞ்சேன், நல்ல சால்வை போத்தி அனுப்புனேன். சோத்திரம். நல்ல சாப்பாடு கொடுத்தேன். அவங்கள்ட்டேருந்து நான் ஒன்றும் காசு வாங்கலை. ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமாம். கர்த்தருடைய பெரிய கிருபை. நான் தான் உங்களுக்கு எல்லாம் செஞ்சேன். சால்வை போத்தி எல்லாம் அருமையாக அவங்களெல்லாம் அனுப்பிவிட்டேன். ஆனால் திரும்பவும் என்னை ஆஃபீஸ்க்கு விட்டாங்க. இங்கே வந்து விசிட்டிங் பண்ணது மாத்திரம் இல்லை, திரும்ப ஆஃபீஸ்க்கு விட்டு பேசுனாங்க. 1 மணி நேரம் பேசுனாங்க. ஏன்னா யோசனை பண்ணீங்களா என்றெல்லாம் கேட்டாங்க. நல்லா யோசனை பண்ணையா, எனக்கு அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். சோத்திரம். பணத்தின் மேலே எவனுக்கு கவனம் போச்சோ அவன் ஊழியக்காரனும் கிடையாது, அவன் விசுவாசியும் கிடையாது. சோத்திரம். சோத்திரம். அவன்லாம் யூதாஸுக்கு சமம், கேயாசிக்கு சமம், அனனியா சப்பிராளுக்கு சமம். சோத்திரம். பண ஆசை மாத்திரம் உனக்குள்ள வந்துச்சுன்னா வீடு மேல வீடை வாங்கி சோத்திரம் கட்டடத்து மேல கட்டடங்களை கட்டி ஆசைப்பட்டு நீ செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது தேவனுக்கு விரோதமானது தான் இருக்கும். அத்தியாவசிய தேவைக்கு ஒன்று பண்றது தப்பு இல்லை, தேவைக்கு மிஞ்சி பண்ணுனா அது தப்பு. ஸ்தோத்திரம். சோத்திரம். இன்னைக்கு ஊழியக்காரன் இருக்கிற இருப்பு இல்லாம தனிமையா சம்பந்தமே இல்லாம இடம் வாங்கி போடுறான். எதுக்கு தனியா ஒரு இடம் வாங்கி போடுறேன்? உனக்கும் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் ஒரு இடம் இருக்கு பத்தாதா? இன்னும் ஒரு தனி இடம். சோத்திரம். உலகத்துல உள்ளவன் தான் பேராசைப்பட்டு பல இடங்கள்ல இடத்தை வாங்கி போட்டு, பல இடங்கள்ல வீடை கட்டி, பல இடங்கள்ல காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகைக்கு கொடுக்குறான். நீ விசுவாசி, நீ அருமையான தேவ பிள்ளை, நீ ஊழியக்கார, உனக்கு எதுக்கு அந்த இடம்? ஸ்தோத்திரம். அதைத்தான் கேயாசியை பார்த்து எலியா கேட்கிறாரு, ஏன்னா இதுவாடா உனக்கு காலம்? இப்ப போய் இடம் வாங்கறதுக்கும் பொருளை வாங்கறதுக்கும் இதுவாடா உனக்கு காலம்? மாடி மேல மாறி கட்டுறதுக்கும் என்று சொல்லி கேட்டாரு. நீ இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சதுனால உனக்கு குஷ்டரோகியா அவனை மாத்திவோம். இந்த குஷ்டம் உன்னுடைய அந்த நாகமானுடைய குஷ்டம் உனக்கு மாத்திரம் இல்லடா, உன் சந்ததிக்கே பிடிக்கண்டான்னு சொல்லி துரத்தி விட்டார்ல. யோசிச்சு பாருங்க, துரத்தி விட்டார்ல. கர்த்தருடைய பிள்ளை நல்லா யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். இதெல்லாம் வேதத்துல தானே பாஸ்டர் இருக்கு, இதெல்லாம் வெளியில ஒன்றும் கிடையாது இல்ல. ஸ்தோத்திரம். சொத்து இன்னைக்கு இருக்கணும், ஆனால் எதுக்கு இருக்கணும்? உனக்கும் பொண்டாட்டிக்கும் தான் சொத்து. அதுக்கு எவ்வளோ வாழ முடியுமோ அவ்வளோ சொத்து இருந்தா போதும். ஆனா மீதியெல்லாம் எதுக்கு தெரியுமா? உங்களை நரக பாதாளம் கொண்டு போறதுக்கு. ஹல்லேலூயா. ஆமாங்க. சோத்திரம். உனக்கு எத்தனைக்கு 3-4 வாகனம். சோத்திரம். எப்படிங்க ஒரு ஆளுக்கு எத்தனை வாகனம்?
3-4 வாகனம். ஆனா எத்தனை ஏழைகள் வாகனம் இல்லாம கிடக்குறாங்க தெரியுமா? ஸ்தோத்திரம். எனக்கு இருக்கு ஒரே வாகனங்க. கர்த்தர் சொன்னார், இல்லையே நான் உனக்கு சர்ச்சை நல்லா கட்டி கொடுத்துட்றேன், உன் புது வாகனம் நீ வாங்கினில்ல, டியூ கட்டி முடிச்சிட்ட, அதை ஒருத்தனுக்கு நீ கொடுத்துட்றான்னாரு. நான் கொடுத்துட்றேன் ஆண்டவரேன்னு சொன்னேன். எனக்கு சர்ச்சு தான் மெயின், எனக்கு வாகனம் மெயின் இல்லைன்னு சொன்னேன். சரி நான் கட்டி தந்துடுறேன், நீ கொடுத்துட்றா அப்படின்னாரு. சரின்னு சொல்லி ஆண்டவர் அதே மாதிரி சர்ச்சை கட்டி கொடுத்துட்டாருங்க. நான் உடனே என்ன பண்ணேன், ஆசையாக வாங்கினேன் பார்த்தீங்களா, கனவு கண்டு சொப்பனம் கண்டு அழகழகாக பார்த்து ஒரு வாகனம் வாங்கினேன் பாருங்க. ஹல்லேலூயா. அந்த வாகனத்தை என்ன பண்ணேன், ஒரு பாஸ்டர்ட்ட எடுத்து கொடுத்துட்டேன். ஐயா இதை வச்சிங்கன்னு. நான் என்னைக்கோ கொடுத்தேன், 15 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் இன்னைய வரைக்கும் அந்த வாகனத்தை ஓட்டிட்டு வர்றாரு. சோத்திரன். அவர் சொல்றாரு, பாஸ்டர் நான் எதுக்குமே தகுதி இல்லாதவனா இருந்தேன், இந்த வாகனத்தை என்னைக்கு நான் ஓட்டிட்டு போனேனோ அன்னையிலேருந்து எல்லாரும் என் பகுதியில் கையெடுத்து கும்பிட்டு வணக்கையான்னு சொல்றா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பாஸ்டர், வண்டியில் போனால் இவ்வளோ மதிப்பு இருக்குன்னு எனக்கு இப்போதான் தெரிஞ்சுதுன்னு சொல்றாங்க. அதனால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே நான் சொல்லுகிறேன், பண ஆசை எல்லாத்தையுமே வேறு. இவன் மாட்டிக்கிட்டான். சார் அடுத்தது ஸ்தோத்திரம் பாருங்கள், அனீனியா சப்பீராலும் அந்த பண ஆசையில் மாட்டிக்கிட்டாங்க. பண ஆசையில் அனீனியா சப்பீரால் மாட்டிக்கிட்டாங்க. ஸ்தோத்திரம். அதனால் அவங்களுக்கும் அப்படி ஆகிப்போச்சு. நீங்கள் சங்கீதம் 109:27 படிங்க பார்க்கலாம். படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 109:27 சீக்கிரம் படிங்க. இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. தேவனுடைய கரம் நமக்கு அனுகூலமாய் இருந்து தேவனே இதை அவர் செய்தார் என்கிற அந்த காரியத்தை சங்கீதக்காரன் அந்த நாட்களில் அறிந்தார். நீங்கள் தேவனுடைய கரம் சங்கீதக்காரனுக்கு அனுகூலமாய் இருந்ததுக்கு ஸ்தோத்திரம். அநேக விஷயங்கள் இருந்தாலும் 118:15 படிங்களேன். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கரம் நித்தமும் கர்த்தருக்கு முன்பாக இருக்க கடவுது, அவர்கள் பேர் பூமியில் இராமல் நிர்மூலமாகுவதாக. 118:15 தப்பா படிக்கிறீங்க. 118ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். 118:15 கர்த்தருடைய வலதுகரம் வந்து பராக்கிரமம் செய்யும். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கூடாரங்கள் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். பாத்தீங்களா, கர்த்தருடைய வலதுகரம் என்ன செய்யும்? கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருந்தா நம்ம நல்ல அருமையான பாதையில வழி நடத்துவாருங்க. ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கணும். சோதரன். இப்ப இந்த மாதிரி யூதாஸ் போன்றவர்கள், பணாசை போன்றவர்கள், பல சாபத்தை வருவித்தவர்கள், இவருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் கூட இருக்க வாய்ப்பே கிடையாது. கர்த்தருடைய கரம் யார் மேல இருந்தது? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டப்பட நெகேமியா மேல இருந்துச்சு, பிள்ளை இயேசு மேல இருந்தது, இன்னும் அநேக பரிசுத்தவான்கள் மேல இருந்துச்சு. அதனால அவருடைய கரம் அவங்களை கட்டி உருவாக்கிச்சு. ஆனா அதுக்கு நம்ம இடம் கொடுக்கறதே இல்லையே. படிங்க பார்க்கலாம். இன்னொரு வசனம் படிங்க. 1 நாளாகமம் 4:10 படிங்க. அவரு யாவேஸ் ஜெபம் பண்றாரு பாருங்க, எப்படி பண்றாரு படிங்க. 4:10 படிங்க. 1 நாளாகமம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து. அதனால கவனிங்க, ஆண்டவருடைய கரம் கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் வேண்டிக் கொண்டான். பாத்தீங்களா? அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். தேவன் அருளினார். கர்த்தருடைய கரம் கூட இருந்தா தீங்கு அணுகாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லுங்க. ஆண்டவருடைய கரம் கூட இருந்தா என்ன அணுகாது? தீங்கு அணுகாது. ஆகவே எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க, எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க. சோத்திரம். அன்னைக்கு அவன் வேண்டிக் கொண்டதன் படியே அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு தேவக்கரம் நம்ம கூட இருக்கா? கர்த்தருடைய பிள்ளையே யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். நீங்க படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 44:3 படிங்க. சங்கீதம் 44:3. எல்லாம் வசந்த எடுங்க. வசந்த எடுங்க. சோம்பேறிகள். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை காட்டி கொடுக்கவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. பாருங்க, அவங்களை ரட்சிக்க காரணமானது தேவனுடைய வலது கரம் ரட்சித்தது. ஜனங்களை ரட்சிக்க தேவனுடைய கரம் எப்போதும் ஆயத்தமா இருக்கிறது. எப்போதும் ஆயத்தமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதை அறிந்தவர்கள் தப்புகிறார்கள், அறியாதவர்கள் தான் யூதாசை போல் சிக்கிக் கொள்கிறார்கள். ஸ்தோத்திரம். நீங்க படிங்க. 1 நாளாகமம் ஸ்தோத்திரம் 29:12 படிங்க. 1 நாளாகமம் 29:12.
ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. தேவனுடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் ஆண்டவருடைய கரமானது எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். நிச்சயமாக ஆகும். கர்த்தருடைய பிள்ளையே, நிச்சயமாக ஆகும். ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருந்தா தீங்கு நம்ம துக்கப்படுத்தாது, சிறப்பா வழி நடத்தும். அது நம்ம கூட வருதான்னு கொஞ்சம் யோசிக்கணும், சிந்திக்கணும். அடிக்கடி அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருக்கா? அல்லேலூயா. படிங்க பார்க்கலாம். இன்னொரு வசனம் படிங்க. 1 பேதுரு 5:6 படிங்க. 1 பேதுரு 5:6 என்ன சொல்றாரு பாருங்க. படிங்க. ஸ்தோத்திரம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. அந்த கரம் யாரு கூடலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேதுரு நமக்கு தெளிவாக அதை விளக்கி சொல்றாரு. திரும்ப படிங்க. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆமா, இப்ப ஆண்டவருடைய கரம் நம்ம கூட இருக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, அவருடைய பலத்த கைக்குள்ள, நல்ல ஒரு ஜெப வாழ்க்கைக்குள்ள, நல்ல ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள, நல்ல ஒரு ஊழிய பாதையில, நல்ல ஆவிக்குரிய விஷயங்கள்ல அடங்கி இருக்கிறது தான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதுக்கு அடையாளம். எத்தனை பேர் அப்படி இருக்கோம்? இப்ப சொல்லுங்க, நம்ம ஆவிக்குரிய உலகம் கர்த்தருடைய கையில் இருக்கா? நம்ம குடும்பம் கர்த்தருடைய கையில் இருக்கா? நம்ம நடத்துகிற சபை கர்த்தருடைய கையில் இருக்கா? யோசிச்சு பாருங்க. அது இருந்தாதான் ஆண்டவர் ஒரு காலத்துல உயர்த்துவார். யாரு? அவருடைய கரத்துல அடங்கி இருக்கிறவங்கள அவர் கரத்தாலேயே அவங்கள உயர்த்துறாரு. பாத்தீங்களா? அந்த உயர்வுக்கு தாங்க இன்னைக்கு நம்ம காத்திருக்கிறோம். அந்த உயர்வுக்கு தாங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறோம். அந்த உயர்வுக்காக தானே பிள்ளைகளை எக்ஸாம் எழுத அனுப்புறோம், பல வேலைக்காக சில டெஸ்ட் எழுத அனுப்புறோம், படிக்க அனுப்புறோம். பாத்தீங்களா? கர்த்தருடைய கையில் அடங்கி இருக்கணும், ஒரு ஜெப வாழ்க்கையில அடங்கி இருக்கணும், ஒரு நல்ல ஊழியத்துல அடங்கி இருக்கணும், ஒரு பரிசுத்த வாழ்க்கையில அடங்கி இருக்கணும். சோதரம் எனக்கெல்லாம் தெரியும் ஓடுறதுனாலதான் ஆண்டவர் எல்லாரையும் இன்னைக்கு ஓட்டாண்டியா வச்சிருக்கிறார். ஒரு முன்னேற்றமும் கிடையாது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லாம் எனக்கு தெரியும். சொல்லுங்க, எல்லாம் எனக்கு தெரியும். சொல்லியே இன்னைக்கு எல்லாம் கெட்டு போயிட்டு இருக்கிறாங்க. சோதரம் அப்படிதாங்க. என்னைக்கு நான் என்கிற அகம்பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள புரிதோ, அன்னையிலிருந்து அவன் விளங்குவதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. சோதரம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வளர்ந்தவன். இன்றைக்கும் அதைத்தான் நான் விரும்புகிறேன். சோதரன் ஆனால் என்கிட்டே சில பேர் வளர்ந்துட்டு இருக்காங்க, என் அனுமதி இல்லாமலே வளர்ந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் தேவனுக்கு விரோதமான செயல்தான். என்ன செய்வது? தேவன் அவங்களுக்கு கொடுத்த கிருபை, அவ்வளவுதான். ஒரு சபைக்குள் அடங்கி இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. எல்லா விஷயத்தையும் தாங்களாவே எடுத்து செய்வது. சபையில கேட்க மாட்டாங்க, ஊழியக்கார மதிக்க மாட்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு அவங்களே குழிய வெட்டிக்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இந்த சில விஷயங்களை பண்ணுவாங்க. இதெல்லாம் அப்படிதான் செய்யணுமா? அப்புறம் கர்த்தருடைய கையில அடங்கி இருக்கிறதுனா என்னன்னு அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்க? கர்த்தருடைய கையில அடங்கி இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கரத்துல நீ அடங்கி இருக்கிறதுக்கு அடையாளம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு அடையாளம். எல்லாம் இஷ்டத்துக்கு செய்யறதுக்கு கர்த்தர் உன்னை இங்கே கொண்டு வரல. அதுக்கு நீ உலகத்திலே இருந்திருக்கலாம், அதுக்கு நீ உலகத்திலே வாழ்ந்திருக்கலாம். இங்க வரணும்னு அவசியம் கிடையாது. இங்க எதுக்கு வரணும்னு தெரியுமா? அவருடைய கைக்குள்ள நீ அடங்கி இருக்கிறதுக்கு தான். அவர் என்ன சொல்றாரு? நான் என் உள்ள கையில ஒன்ன வரைஞ்சு வச்சிருக்கேன்றாரு. அனுதினமும் ஒன்னு பாக்குறாரு. ஒரு தீங்கு உன் மேல விழுந்துடக்கூடாதுன்னு பறந்து காக்கிற பட்சியை போல உன்னை காக்குறாரு. நீ கர்த்தருடைய சபையில இல்லைன்னா, சபையாகி அவருடைய கரங்கள்ல நீ இல்லைன்னா அவர் எப்படி காக்க முடியும்? முடியாதுல்ல. அதான் ஸ்தோத்திரம். வாசிக்க பார்க்கலாம். எஸ்தர் 10:3 படிக்க பார்க்கலாம். எஸ்தர் 10:3. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனாய்
பிரியமானவனாய் இருந்தும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். ஜனத்துக்கெல்லாம் சமாதானம் உண்டாகிறவனாய் பேசுகிறவனுமாய் இருந்தான். அவன் ஒரு பலத்த கைக்குள்ள அடங்கி இருந்தான். முர்தகாய் ஒரு பலத்த கைக்குள்ள அடங்கி இருந்தான். அதனால்தான் கர்த்தர் அவனை இந்த அளவுக்கு உயர்த்தினார். சோத்திரம். அடங்கி இருக்கிறன்னா சும்மா இல்லைங்க, ஒரு முற்றத்தின் வாசல்ல கிடந்தாங்க. சோத்திரம். ராஜாவுடைய அரண்மனை வாசல்ல உட்கார்ந்து இருந்தான். சோத்திரம். தெரியுங்களா? அந்த இடத்துல இருந்தா உண்மையா இருந்தான். எசேக்கியா ராஜா தன் வாழ்க்கையில எப்படி உண்மையா இருந்தேன்னு சொன்னாரோ அதே போல முர்தகாயும் அவனுடைய வேலை நாட்கள்ல, அவனுடைய ஊழிய நாட்கள்ல, அவனுடைய ராஜ்யபார அப்படின்னா அகாஸ்வர ராஜ்யபார காலத்திலே அவனுடைய அரண்மனை வாசலிலே அவன் உட்கார்ந்து காவல் காக்கிறவர்களோட அவனும் அங்கே இருந்து அந்த தேசத்தை மாத்திரமல்ல, அந்த அரசனை மாத்திரமல்ல, அந்த அரசாங்கத்தை மாத்திரமல்ல, அரண்மனை முழுவதும் அவன் ஒரு பாதுகாக்கிற ஒரு கருவியாக இருந்தான். அவன் ஒரு கைக்குள்ள அடங்கி இருந்தான். அந்த கை அவனை என்னாச்சு பாத்துங்க, அப்படியே அவனை உயர்த்திருச்சு. எப்படி உயர்த்து பாருங்க, என்னென்னலாம் உயர்த்துச்சு. ராஜாவுக்கு இரண்டாவதாக உள்ளவனும், அடுத்தது அதுக்கு முன்ன உள்ளதை சொல்லுங்க. 3 இருக்கு, சொல்லுங்க. பெரியவன், யூதர்களுக்குள்ளே அவன் பெரியவன். சொல்லுங்க, யூதர்களுக்குள்ளே பெரியவன், ராஜாவுக்கு 2வது மாணவன், அடுத்தது சகோதரருக்கு பிரியமானவன். ஆமா, இந்த அளவுக்கு இன்னைக்கு உயர்த்தப்பட்டு ராஜாவுக்கு 2வது ஸ்தானத்தில் இன்னைக்கு வந்து நிக்கிறான்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உண்மை. ராஜாவுக்கு விரோதமாக ஒரு நாள் கூட இந்த முர்தகாய் ஒரு தீமையும் செய்யல, சீமையும் நினைக்கவும் இல்லை, உண்மையும் செய்யல. அதுதான் அடங்கி இருக்கிறதுக்கு அடையாளம். கர்த்தருடைய கையில அடங்கி இருக்கிறதுக்கு அடையாளம் தான். அதனால ராஜாவுக்கு அருமையான நாளிலே அவனை உயர்த்தினார். நீங்கள் சங்கீதம் 104:28 படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 104:28 சீக்கிரம் படிங்க. சங்கீதம் 104:28. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். ஆமா, தேவனுடைய கரம் நம்ம நன்மையினால் திருப்தியாக தான் அது நம்ம கூட இருக்கு. அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த கைக்குள்ள நம்ம அடங்கி இருந்தாதான் நன்மையால் திருப்தியாக முடியும். எஸ்ரா 8:31 படிங்க. எஸ்ரா 8:31 சீக்கிரம் படிங்க. ஹல்லேலூயா. எஸ்ரா 8:31. ஆகவே தேவனுடைய கரத்திலே இன்னைக்கு அடங்கி இருந்ததுனால எவ்வளோ பெரிய நன்மைகள் என்று பார்த்தோம். யூதாஸ் அடங்கவில்லை, சில சீடர்கள் அடங்கினார்கள். அவர்களோடு கூட கர்த்தர் பெரிய காரியம் செய்தார். இருந்து ஆண்டவருடைய கரம் உங்களோடு உயர்த்தி அவளை ஆசீர்வதித்தது. படிக்க பார்க்கலாம். நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும். நல்ல கவனிங்க, தேவனுடைய கரம் கூட இருக்குமானால் வழியிலே உன்னை சத்ருடைய கைக்கும், பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. ஆம், கர்த்தருடைய பிள்ளையே, தப்புவிக்கிற தெய்வம். அதனால்தான் பலத்த கைக்குள்ள நீ அடங்கி இருக்கணும். ஜெபம் செய்வோம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய சர்வ வல்லமை படைத்த ஆண்டவரே, இந்த சங்கீதத்தை நாங்கள் படிக்கும்போது துன்மார்க்கருடைய அழிவு என்கிற நிலையிலே இந்த சங்கீதத்தை தலைப்பிட்டு வாசித்தோம். இந்த சங்கீதத்திலே யூதாஸ் காரியத்தை பற்றி அநேக விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தேவனுடைய கரம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த கரத்தில் இணைந்திருக்கிறவர்களை கர்த்தர் எவ்விதமாக நடத்துகிறார் என்கிற அந்த சூழ்நிலைகளை, சில வார்த்தைகளை நாங்கள் கேட்டு ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதியும். இந்த பகல் முழுவதும் உம்முடைய சித்தம் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் பயணங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பிள்ளைகளுடைய போக்குவரத்து, படிப்பு காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். மழை காலங்களாக இருப்பதினால் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கு அருமையானவர்களுக்கும் இந்த காலத்திலே நல்ல சரீர சுகம் உண்டாக உங்கள் அன்பு கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். அதை தொடர்ந்து மாலை நடைபெற போகிற 3ஆம் நாள் உபவாச ஜெபத்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். பங்கெடுக்கிற அத்தனை தெய்வ பிள்ளைகள் மேலும் உங்கள் இரக்கம் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. God bless you. God bless you.
அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.